வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளு பூரண குழக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் குழக்கட்டை ரெசிபி நிறையா போட்டிருக்கோம். பூரண குழக்கட்டை, உளுந்து குழக்கட்டை, கார குழக்கட்டை, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். வேணும்னா அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எள்ளு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மாவு தான். அரை முடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எள்ளு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டபுளாக எடுத்துக்கிறணும் வெல்லம். ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் அளவே கொஞ்சம் சுக்கு எடுத்துக்கிறணும். சுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நம்ம எள்ளை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறணும். இப்போ சடச்சடன்னு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷமாக வறுத்தோம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து துருவி வச்ச தேங்காவை அதே வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். லைட்டாக வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி உதிரியாக வரணும். ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் உதிரியாக வந்தால் போதும். இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ வறுத்து வச்ச எள்ளை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குறப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடயே வந்து தேங்காவும் கொஞ்சம் ஆறிடுச்சு. அதையும் கூட சேர்த்து இதையும் ஒரு சுற்றி மட்டும் எடுத்துக்கணும். ரொம்ப சுத்த விட்டுறக்கூடாது. ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி நெருப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மாவு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ சுக்கும் ஏலக்காய் பொடியும் இடித்து சேர்த்துருக்கோம். இது கூட வந்து வெல்லம் 100 கிராம் சேர்த்துருக்கோம். 50 கிராம் எள்ளுக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு இது கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் அதிக இனிப்பாக வேணால் ஒரு 125 கிராம் எடுத்துக்கலாம். 1/4 கிலோ எள் எடுத்தோன்னா 1/2 கிலோ வெல்லம், அப்படி தான் கணக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு சாஸ்பேனில் தண்ணி எடுத்துக்கிறோம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். அது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ அதில் ஒரு பாதி அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். கரெக்டான உப்பு போடக்கூடாது. பாதி அளவு உப்பாக மாவுக்கு எந்த அளவோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இப்போ ஸ்டவ்வில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி கொதித்தோடனே இதிலையே மாவை போட்டு கிண்டனாலும் கிண்டலாம். நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டு கிண்டனாலும் கிண்டலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். நல்லா சாஃப்டாக செமையாக வரும். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச பச்சரிசி மாவை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ தண்ணி கொதித்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மீதி இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறோம். கரெக்டாக வரும் 1.5 கப்பு தண்ணி வந்து. இப்போ எல்லா தண்ணியுமே சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சிடணும். தண்ணி கொதித்தோன்னா இந்த மாதிரி ஊற்றினோம்னா நம்ம ஸ்டவ்வில் வச்சு எப்படி வெந்து வருமோ அதே மாதிரி தான் வரும் மாவு. எந்த மாற்றமும் இருக்காது. குழக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ தண்ணி சூடாக இருக்கிறதுனால தான் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 2-3 நிமிஷம் சூடாகினோன்னா கைட்டை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போயுமே சூடாக தான் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக மிருதுவாக வந்துடும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே உருண்டைகளாக இப்படி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் நீல வாக்கில் திரட்டி இப்படி ரவுண்ட் பிடிச்சோன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிண்ணம் மாதிரி நம்ம செய்கிறது வந்து உடையாமல் விரிசல் விடாமல் அழகாகவும் வரும். நம்ம பூரணம் வைக்கையில் அந்த நெட்டு ஷேப்பில் கரெக்டாக நம்ம மடிக்கிறதுக்கு உடையாமையும் வரும். சென்டரில் கொஞ்சம் கனமாக இருக்குன்னு சுற்றி கொஞ்சம் மெல்லிசாக நம்ம அதை அமுத்திக்கிறணும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பூரணம் தேவையோ அந்த எள்ளு பூரணத்தை வச்சுக்க நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். லைட்டாக சென்டரில் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்தோன்னாலே அழகாக வரும். இப்போ 2 எண்டையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறணும். நல்லா அமுக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பண்ணி விட்டோம்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்படி 2 கையை வச்சு கூட்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ரொம்பவே நைஸாக மெல்லிஸாக இப்போயே பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்ம பூரணம் உள்ளே வச்சுருக்கிறதே வெளியில் தெரியும். அந்தளவுக்கு மாவு ரொம்பவே நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்திருக்கு. இப்போ இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரியே எல்லா குழக்கட்டையையும் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி வேக வைக்கலான்றதை பார்க்கலாம். இட்லி தட்டில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கிடுவோம். துணி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் துணி போட்டுக்கிறலாம்.
இப்போ ஆயில் அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் எடுத்து கரெக்டாக அடுக்கி வச்சு, இப்போ இட்லி பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே தான் நம்ம கொழுக்கட்டையை வைக்கணும். இட்லினாலும் சரி கொழுக்கட்டைனாலும் சரி கொதி வந்ததுக்கப்புறம் வச்சா தான் வேகிறது நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா பூ போல் கொழுக்கட்டை வரும். தண்ணி கொதிக்க முன்னாடி வச்சிடக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வெந்தால் போதும். ஆல்ரெடி மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாது. உங்களுக்கு அப்படியும் பதம் தெரியலாம். கத்திகிட்ட குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரணும். இப்போ இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சூடாக இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. மணமும் சூப்பராக இருக்குது. நம்மளோட எள்ளு பூரண கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.